வாழ்க வளமுடன். இன்றைய முடிச்சோம். ஒரு சிந்தனை இன்றைக்கு ஒரு அற்புதமான சிந்தனை. அருட்பேராற்றலின் அன்பு குரல். எவ்வளவு ஒரு தலைப்பு. இப்ப நம்ம தவத்துல ஆரம்பிச்சோமே, அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் காப்பு சொன்னமே. இன்றைய தலைப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக இந்த அருள் பேராற்றலுடன் இணைந்து மகிழ்ச்சி கொடுத்த ஒரு காப்பு இல்லையா? இது நம்ம சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கு, அந்த உணர்வு நிலை நமக்குள்ள ஏற்படுத்தும் இல்லையா? இதை நம்ம கூறும்போது நமக்குள்ள ஒரு ஒரு தன்னம்பிக்கை, இந்த தைரியம், இறை நம்பிக்கை இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காப்பு தான் இந்த அருட்காப்பு அப்படின்னா. நமக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு இறை நம்பிக்கையை ஏற்படுத்தும் இல்லையா? இத இந்த கருத்தை தான் வள்ளலாறு ஒருத்தர் கூறியிருக்காரு. ஏன்னா காப்பு இறைவன் எல்லாத்துக்கும் காப்புங்கிறத சொல்றாரு. எங்குரு தீமையும் என்னை தொடரா வகை கங்குலும் பகலும் மெய் காவல் செய்ய துணையே. எந்த தீமையும் எந்த நேரம்னு அவங்க சொல்றான். அப்படி எங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கிருந்து அருப்பெருஞ்சோதி. அருப்பெருஞ்சோதினா வெட்ட வெளியுதான் அவர் சொல்றார். மகான்கள் சித்தர் பெருமக்கள் எல்லாமே என்ன அந்த அருப்பேராற்றின் குரலை அவங்களுக்குள்ள தங்களுக்குள்ள அந்த இறையுடன் ஒன்றி தாங்கள் உணர்ந்ததை மனிதர்கள் வியம்பத்துதான். எல்லாம் நம்ம மனிதர்களும் ஒவ்வொரு மனிதனும் இந்த இறைவனும் பெற வேண்டும் என்ற எண்ணம் தான் மகான்கள். குருமகன் எவ்வளவு நம்மளுக்கு கொடுத்திருக்கார். இறைவனை பெற்று வாழ்க்கையை எப்படி வாழ, இனிமையாக அமைதியாக சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கை. அடுத்து இந்த அருள் பேராற்று நம்ம உணர்வாக பெறுவதற்கு தான் இந்த மனுஷன் இந்த ஒரு கருத்தை கொடுத்திருக்காங்க. அருள் பேராற்றல் அன்பு குரல் என்பது மனிதனிடம் உள்ளார்ந்த அன்பை கருணையை வெளிப்படுத்த. அந்த அருள் பேராற்றல் இருந்தாலும் என்ன, அன்பு கருணை தானே. அப்ப தெய்வீகத்தன்மை வெளிப்படுத்து. அன்பே இரையாற்றலின் தன்மை தானே. அன்புதான் அதோட தன்மையே. அருள் அதன் ஆற்றல் இல்லையா? மனித மனம் தெய்வீக தன்மையுடன் ஒன்றுபடும் போது மனம் அறிவாக எழுதிய நிலைதான் அருள் பேராற்றல். மனம் அந்த அறிவு நிலையோடு ஒன்றி விட்டாலே அருள் பேராற்றின் அன்பு குரல் அதுதான், மனம்தான். குருமகன் காந்த தத்துவ பாடல் நிறைய படிச்சிருக்காங்க. ஞானக்களஞ்சியத்துல இருக்கு, நமக்கு எல்லாமே தெரியும். அதுல ஒரு 10 கவிதைகளை தொகுத்து ஒரு சின்ன புக்காக அருள் பேராற்றின் அன்பு குரல் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு கவிதை இந்த கவி. அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு. இகத்துணர்வில் புலனைந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையில்லா பெருவழியில் இணைந்து நிலை பெற்றேன். இது நிலை பெற்றேன், திகப்பில்லை. நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்றும் அதனின் மிகச் சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டம் என்றும் உணர்ந்தேன். மேலும் தெய்வத்தின் அன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன்னு கொடுத்திருக்காங்க. அகத்தவத்தில் என் மனது தவம் என்ன மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த தவத்தின் நோக்கமே மகிழ்ச்சி. மூலாதாரத்தில் இயங்கி கொண்டிருக்கும் உயிர் சக்தியை என்ன ஆக்னிக்கு கொண்டு வரும்போது மனம் உயிரை உணர்கிறது இல்லையா? மூலாதாரத்துல என்ன சஞ்சிதம் பிரார்த்த கர்ம உணர்ச்சி நிலைதான மனம் இயங்கும் பதிவுகள் இருக்கு இல்லையா? அப்ப இந்த பதிவுகளை நீக்கி தூய்மைப்படுத்த வேண்டும். அதுக்குத்தான் மூலாதாரத்து மனம் இயக்கும் வரை உணர்ச்சி நிலைதான். ஆக்னிக்கு மனம் வைக்கும் போது தன் மூலமான உயிர் உணர்வு பெறுகிறது. நம்ம உயிரத்தான் உண்டு. அப்ப மனம் 14-40 அலைச்சுழல்ல இயங்கிற மனம் ஒரு அலை விரைவு குறையுது. 13-7 அதுக்கெல்லாம் வரும் இல்லையா? அப்ப உயிர் உணர்வு பெற்ற மனம் மேலும் அலைச்சுழல் குறைந்து
7 நாளுக்கு வரும்போது உயிருக்கு மூலமாக அந்த தெய்வ நிலையோட மனம் தபத்துல எவ்வளவு ஒடுங்கி ஒன்றி ஒன்றி நிக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம மன அலைச்சல் குறையுதான். இந்த உணர்வு நிலையில தான் என்ன நமக்கு விழிப்பு நிலைகள் புலனைந்தின் மூலமாக பெற்ற பழக்க பதிமைகளை தூய்மை செய்து கொள்ளணும். அப்பதான் நம்ம எல்லையில்லாத அந்த பெருவெளியில் பேரறிவில் இணைந்து நிற்க முடியாத அரிசி பேரறிவு இணைந்து நிலை பெற்றேன், அதுவாகவே மாறிவிட்டேன் சொல்ல. அதுவாகவே அப்போ உறைந்து விட்டேன். ஆச்சரியம் திகப்பில்லை அப்படிங்கிறாங்க. ஆச்சரியப்பட தேவையில்லை. ஏனென்றா அதுவேதான் நானா இருக்கேன், நானாதான் அதுவாக இருக்கேன். இந்த உணர்வு நிலையில எதுக்கு திகைப்பில்லை அப்படிங்கிறார். தெளிவு என்றால் தெளிவடைந்தேங்கிறாங்க. தெளிவு என்றால் சிறிது கூட சந்தேகமே கிடையாது. அதுதான் நான் அப்படிங்கிற உறுதியாக. தெளிவு முடிவான ஒன்று. தெளிவு அப்படின்னா அதுக்கு முடிவுதான். அதுதான் சொல்வாங்க இல்லையா, அஞ்சுவதே துணிந்திருப்போம் அறிவே நான் தெய்வம் என்று. இப்போ பயப்பட தேவையில்லை, துணிந்து கூற வேண்டும் என்கிறார். தெய்வம் தான் நான் என்று என்னுள் அவன் அவனுள் நான். மேலும் அளப்பரிய ஆற்றல் தான் இந்த பேரண்டமென்று உணர்ந்து அந்த அவனோட ஆற்றல் தான் இந்த பிரபஞ்சமாக உணர்ந்து கொண்டு தெய்வத்தின் ரகசியங்கள் எல்லாம் உணரப்பெற்றேன்னு சொல்றாங்க. அப்ப இகத்துணர்வில் கொடுத்திருக்காங்க இல்லையா. இகத்துணர்வு என்றால் பூமிக்களத்தில் வெளிப்புறத்தில் புலன்களை கொண்டு பார்க்கும்போது இயற்கையை பார்க்கிறோம். ஒரு செடியை பார்க்கிறோம், பார்த்தால் என்ன அதன் வேறு அடியில் இருக்கு. ஆனா அது வளரும் போது வானத்தை பார்த்து வளருது இல்லையா. அது மாதிரி வானவில்ல பாக்குறோம், எவ்வளவு வளர்ந்து அந்த மேல் நோக்கி பார்க்கிறோம். அப்போ இந்த நமக்குள்ள அதுவாக மாறிவிட்டால் எல்லாம் ஒரே காட்சியாக. அதான் எறும்பு தோலை உரிச்சு பார்க்க யானை வந்தது அப்படின்னு சொல்லி. எறும்பு அதுவும் அணுக்களோட கூட்டுதான், யானையும் அணுக்களோட கூட்டுதான். இதெல்லாம் அந்த இறையோட ஒன்றும் போது இந்த உணர்வு நிலை நமக்கு வரும். இது இன்னும் சொல்லுவாங்க, இதயத்தோலை உரிச்சு பார்க்க ஞானம் வந்தது அப்படின்னா. ஞானம் அப்படின்னா அறிவு தானே. அப்ப ஞானம் அப்படின்னா அன்பும் கருணையும் வெளிப்படும், அச்சம் நீங்கிவிடும். அதுதான் நமக்குள்ள இதெல்லாம் தெளிவதத்த அந்த இறையோட ஒன்றி அதுக்குள்ளேயே நிலை பெற வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும்ங்கிறாங்க. அப்போ உடம்புக்குள்ள நமக்கு காதுக்குள்ள மாதிரி இயக்கம் இருந்தா ஓசை வரும் இல்லையா. அப்ப மன அறிவாக செயல்படும் போது அந்த நிலையில் நமக்கு அதை கூட உணர்ந்தா திகைப்பில்லை, அச்சம் இல்லாம எதையும் நமக்கு இது தெளிவாக புரிய அப்படின்றார். இப்ப இறைவெளியே தெய்வம் என்கிறார். இறைவெளி வேற தெய்வம் வேற. அந்த இறைவெளி அருவமாக இருப்பு நிலையாக தான் உருவமாக. அது சிறப்பான ஆற்றல், அது சூனியம் அல்ல. இருப்பு ஆற்றல் என்பது எழுச்சி பெற்று இறைத்துகள் வந்ததல்ல, சூனியம் இல்லை. அந்த இறைத்துகளின் தன்மைதான் இந்த பேராற்றல். அதன் கூட்டு சேர்க்கதான் இந்த பேரண்டம் ஜீவகோடிகள் அனைத்தும். இவற்றையெல்லாம் மனித குலம் அருள் பேராற்றின அன்பு குரலாக கேட்க வேண்டும். மகிழ்ச்சி இவ்வளவு நம்மளுக்கு இந்த பாடல்ல இவ்வளவு தெளிவு கொடுக்கிறாங்க. உள்ள இருக்கிற அந்த இறைத்துகள் முதல் கொண்டு இந்த பேராண்டம் நல்ல ஜீவகோடிகள் எல்லாமே அந்த அன்பு குரல், அந்த அருள் பேராற்றலின் வெளிப்பாடு அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ளணும்னு சொல்றாங்க. மேலும் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் நம்மளை எழுச்சி பெற செய்யணும்னு அவ்வளவு தூரத்துக்கு குருமகன் நம்மளை பாடல்களாக கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு பாடல் இன்னும் நம்மளை மேல உயர்த்துறாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைவா நான் என்னை விடுத்து உனை மதித்தேன், எவரவரோ குனிந்த கற்பனை கொண்டு நிறைவில்லை, என் அறிவோ நிலைக்கவில்லை, நேர்வழியோ புரியவில்லை, நினைந்து ஆழ்ந்தேன் மறைபொருளா இயங்கும் எனது அறிவை பற்றி நான் உணர்ந்தேன், அங்கு நீ நானாக கண்டேன், அங்கு நீதான் நானாக இருக்கேன்னு கண்டு கொண்டேன், உறைந்து விட்டேன். வார்த்தைகளை பாருங்க, உறைந்து விட்டேன் முன்னில் நான் உணர்ந்து உலகு இதை உணர்ந்து தொண்டேற்று. எவ்வளவு தெளிவா உறைந்து விட்டேன்கிறார். நான் என்ன என்னை விடுத்து உன்னை நான் என் உடம்பாக உயிராக மனமாக நினைக்கவில்லை, உன்னைத்தான் நினைத்த. ஆனா எல்லாரும் சொல்லி கதைகள் மூலம் கண்காலத்து மூக்கு வச்சு சிலை வடி கூறியவற்றை கேட்டு எனக்கு நிறைவடையவில்லை. உண்டு சொல்ல சொல்லியிருப்பாங்க, உண்டு ஒரு தெய்வம் சொல்ல கேட்டு அது உள்ளத்திற்கான ஏக்கம் கொண்டு அடைந்தேன்னு சொல்லி.
நேர்களிலோ புரியவில்லை இல்லையா? அதனால் ஏக்கம் கொண்டேன், நினைந்து ஆழ்ந்து ஆழ்ந்து உறைந்து எனக்குள் அறிவாக கொண்டு இருப்பதை அறிந்த போது நீ நானாக உணர்ந்து கொண்டேன். உணர்ந்து இது என்ன ஆச்சு? உணர்ந்து உணர்ந்து உறைந்து விட்டேன்கிறார். உறைந்துன்னா நான் அதோடவே ஒன்றி, அது வேறு நம்ம வேறு இல்லாத உறைந்து விட்டேன். பிடிக்க முடியாது. தயிர்ல பால்ல கொஞ்சம் தயிர் விட்டு அதை பிடிக்க முடியுமா? அது மாதிரி உறைந்து விட்டேங்கிறார். அருள் பேராற்றின் அன்பு பொருளாக இதை நமக்கு எடுத்துட்டு இது தொண்டேற்றேன்னு சொல்றாங்க. அது பரம்பொருளே என்னுள்ளத்தில் பாடியாடும் திருக்கூத்தை அவன் உரத்த உயிர்த்தென்று அவன் திருவாக்குப்படியே அறிவின் நிலையை மக்களுக்கு எடுத்துரைக்க ஊர் ஊரு நாடு நாடாக செல்ல ஒரு பாட்டுல கொடுத்துட்டு இருப்பாரு. எப்படி அப்படின்னா இறைநிலை எழுச்சி பெற்றது இல்லையா? அப்ப இறைச்சொல் வெளிப்பட்டது. அது மாதிரிதான் மகான்கள் தங்கள் உணர்வு பெற்றதை எழுச்சி பெற்ற அது மக்களுக்கு கூறக்கூடிய மனநிலை தான், அவங்க அறிவு நிலை தான் அவங்களுக்கு வரும். அதைத்தான் ஊர் ஊராக மக்களுக்கு இதை இந்த அருள் பேராற்றின் அன்பு குரல் உணர வேண்டும் என்ற நிலையில நம்மளுக்கு இந்த பாடல்கள் மூலம் மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. சித்த பெருமக்களும் நிறைய கொடுத்திருக்காங்க. அதுல வள்ளலார் ஒண்ணு கொடுத்திருக்க, வள்ளல் பெருமான் நான் சர்க்கைங்கிறத 28 பாடல் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு பாடல் இது அப்படியே உணர்ந்து அதுவாக மாறி இருந்தது. அதுதான் சொல்றேன். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்த அன்பே. பார்த்து, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்த அன்பே, நிறைந்து நிறைந்து ஊற்றெடுத்தும் கண்ணீரால் உடம்பு நனைந்து நனைந்த அருள் அமுதே நன்னிதியே நான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்தேற்றினான் வம்மின் உலகீரே மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்து உரியே பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தளனும் இது அப்படின்னு எவ்வளவுதான் சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தை 2 முறை வச்சு அதோட முக்கியம் நம்மளுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொடுத்திருக்காங்க. ஊற்றெடுத்து ஏன்னா அது உடம்பு முழுவதும் நனைஞ்சு கண்ணீரால் நனைஞ்சு விட்டது. அப்போ எவ்வளவு இறைவுடன் ஒன்றி பார்ப்பார். எனக்கு உரிமை நாயகனே, என் உரிமை நாயகனே, அவனை கொண்ட நல்ல நிறைவான வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துடலாம். அது மட்டுமல்ல, அந்த பரமாத்மா தான் ஜீவாத்மாவை ஒன்றாகிவிடும். நான் புகழ்ச்சி என்னோட புகழ்ச்சிக்காக சொல்ல, அவ்வளவு சொல்ற கற்பனையாக புகழ்ந்துரையேன்னு சொல்றேன். கற்பனையாகவும் சொல்லல, சத்தியம் சொல்கின்றேன். மனிதர்களும் துன்பத்திலிருந்து விடுபட்டு இறை உணர்ந்து அதே சிற்சபையில் உணருங்கள். அந்த அருட்பெருஞ்சோதி இந்த சிற்சபையில் அருள் பேராட்சி குரலாக உணருங்கள் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமான சொல்ற. அந்த உணர்ந்த நிலையில அப்படியே அதோட ஒன்றிய நிலையில தான் சொல்றாங்க. அருள் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மறுசாது தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவிர்த்தேன் என்று அரையப்பா முரசு. அப்படியே அதுலயே ஒன்றி அப்படியே அன்பு குரலாக எதுக்கு இதெல்லாம் மனிதர்களும் உயிர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவங்களோட இந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு வெளிப்படுறாங்க. இதே கருத்தை மகிழ்ச்சி ஒரு பாடல்ல நான் அந்த பாடல்ல இருக்குன்னா மகிழ்ச்சியோட பாடல் எனக்கு இந்த உணர்வு வந்துச்சு. மகிழ்ச்சியோட பாடல் இது. முன்னரிலே என்னுள்ளத்தில் கருத்தாய் மாறி உருண்டு உருண்டு வார்த்தைகளாய் கவிகளாய் வந்தன. சின்மயமாய் எண்ணிலையை மாற்றிக்கொண்டு சிறப்புடைய நீரோடை போல் ஓடி அன்பர்கள் உள்ளத்தில் நிரம்பும் போது அடையும் பேரின்பத்துக்கு எல்லையே இல்லை. மின்னி வெளிவந்த அந்த கவிகளை நான் மீண்டும் நினைத்தேன். இறைவா நான் நிறைவா இல்லை. எப்படி மகிழ்ச்சியோட அருள் பேராற்றின் குரலாக நம்மளுக்கு கூட இறைவா நான் நிறைவா உள்ளேன். ஏன்? உன்னுடைய குரல் தான் என்னுடைய உள்ளத்தில் வார்த்தைகளாகவும் கவிதைகளாகவும் உருண்டு வந்தன. சொல்லிப்பாங்க இல்லையா, ஏற்றினிலே கை என்னமோ அகண்டாகாது. என் அறிவு உன் அறிவுடன் இணைந்து கொண்டு தெளிந்த நீரோட போல ஒரு வாக்கு தெளிந்த நீர். மக்கள் மனித குலத்துல சென்று ஓடணும், சென்று அடையணும். அது
அவர்கள் உள்ளத்தில் நிரம்புவதை நான் உணர்ந்து கொண்டேன். அதுதான் தெய்வத்தின் அன்பு பொருளாக நமக்கு ஆத்மாத்மா நிரம்புவதை கூறுகிறார். என்றால் மீண்டும் அதை நினைக்கும் போது நிறைவா இருக்கேன். மாந்தரில் சொல்லி ஒரு கல் மாந்தரிலே மறைவாக உள்ள நீ மக்களிடம் பறைவிட வேண்டும் சொல்லியிருப்பார். அது அருள் பேராற்றிலே பறைவிட வேண்டும். அதுதான் இன்று இவ்வளவு விருட்சமாக வந்திருக்கில்ல, இல்லாதது அவ்வளவு விருட்சம். அதுதான் இன்னும் மக்களிடம் இதை நம்ம கொண்டு சேர்க்கணும். இப்ப திருமூலர் இதை கற்று சொல்றார். அடங்காத எண்ணெய் அடக்கி அடி வைத்து, இது திருமூலர் சொல்றார். அடங்காத எண்ணெய் அடக்கி அடி வைத்து இடங்கான பரமானந்தத்தை விட்டு நடந்தான் செய்யும் நந்தி என் ஞான கூத்தனை படந்தான் செய்து உள்ளில் படர்ந்திருந்தானே. என்ன சொல்றாங்க இல்லைன்னா, புலனடக்கம் என்பது சிறிதும் இல்லாதவன் நான் மனதை அடக்கும் வழியும் அறிந்தேன். அப்படி அடங்காதிருந்த என்னை அடக்கும்படி செய்து தன் திருவடியை என் உள்ளத்தில் பதிய வைத்தார் சிவபெருமான். அதன் மூலம் அகண்டகாரமாக இருந்த சிவானந்தத்தில் திளைத்து விட்டேன். நலம் தரும் ஞான கூத்தினை என் உள்ளத்தில் நிகழ்த்தும் இறைவன் என்னை ஓவியம் என்று அசையாமல் இருக்க செய்தான் என்று என் உள்ளே ஒளிர் விடுத்து விளங்குகிறான் சொல்ல. ஓவியம் போல் வச்சுன்னா சிந்தை சிதறா போல் ஒரு அப்படியே அவனையே நினைத்து அந்த சிவபெருமான் நினைத்து உருகி நின்றேன். இப்ப தனக்குள்ள இந்த அருட்பேராற்றல் உணர்ந்த நிலைதான் இதெல்லாம். இதுக்கு மகிழ்ச்சியோட பூச்சொன்னு அதே மகிழ்ச்சி அந்த கருத்துதான் சொல்றாங்க. ஐயுணர்வின் பயமேற்ற ஆன்மாவின் பழிச்சுமையை மெய்யுணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கழித்திடலாம். தெய்வ நிலையுடன் அறிவை சேர்ந்தொன்ற செய்யும் தரம் பயின்று உய நினைத்தால் உலகியரை உடனே என் தொடர்பு கொள்ள. இந்த புலன் மயக்கத்தில் நம்ம மகிழ்ச்சி பெற்றோம். ஏன்னா சுவை ஒளி ஒரு ஓசை திருக்குறள் 5 வகை தெரியணும்னு சொல்லி. அப்ப புலன் மயக்கத்தால் நம்ம செயலும் செய்து என்ன ஆன்மாவில் ஏற்பட்ட பதிவுகளை தூய்மை செய்து கொள்ளலாம். அதற்கு வழி என்ன சொல், மெய்ப்பொருளை என்றும் அறியாத உண்மை பொருளான தவத்தின் மூலமாக உணர்ந்து புலன் அயக்கத்திலிருந்து விடுபடலாம், தூய்மை பெறலாம். அப்போ உயிர் நினைத்தால் என்றால் உடனே என் தொடர்பு கொள்வார். அப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா, நான் வாழ்காந்த களத்தில் கலந்துள்ளேன். அது பேராற்றலாக அன்பு பொருளாக நமக்கு தூய்மை வர வழிகாட்டுகிறார் மகிழ்ச்சி. இது பாரதியார் சொல்றது. பூமியிலே வழங்கி வரும் இது பாரதியார் மகாகவி பாரதியார் கருத்து. பூமியிலே வழங்கி வரும் மதங்கள் எல்லாம் பொருளினை நாம் இங்கெடுத்து புகழ கேளாய். சாமினி கடவுள் நீயே, தத்துவமசி நீயே அகுதார். பூமியிலே நீ கடவுள் இல்லை என்று புகழ்வது நின் மனத்துக்குள்ளே புகுந்த மாயை. சாமினி அம்மாயை தன்னை நீக்கி சதா காலமும் சிவோ என்று சாதிப்பாயே அப்படிங்கிறாங்க. இது என்ன சொல்றாங்க, இறை தத்துவத்தை உணர்ந்து அதாவது அன்பின் பொருளாக இதை பாரதியார் வெளிப்படுத்தியிருக்காங்க. உனது மனதுக்கு எழுந்த மாயை தான் நீ கடவுள் இல்லைன்னு கூர்ந்து அந்த மாயையிலிருந்து விடுபட்டு விட்டால் எப்பொழுதும் சிவமோ என்று சொல்வாய். அப்போ சிவன் வேறில்லை ஜீவன் வேறில்லை என்று சாதிப்பாய் அப்படிங்கிறத. சிவன் வேறு நீதான் சாமி, அந்த உலகமே அதுதான் சொல்லுது அப்படிங்கிறத. இது இல்லை அப்படிங்கிறது உன்னோட மனதில் இருந்து மாயைதான், அந்த மாயிலிருந்து விடுபட்டா நீ இறைவனாக காட்சியாவா அப்படிங்கிறத சொல்ற. இதுக்கு தகுந்த மாதிரி குருமகான் ஒரு பாடல் நான் பார்த்தேன். ஆதி என்ற பிரமே நாம் தான் என்றேன். ஆதி என்ற இது நம்ம குருமகான். ஆதி என்ற பிரமே நாம் தான் என்றே அத்திவதை நிலை அறியாவின் போக்கில் தேடித்து ஒரு நண்பன் கேலியாக பிரமமானா நமது சக்தியெல்லாம் கொண்டு ஊதிடுவோமே இவ்வுலகை என்றார். எப்படி கேட்டுக்க. உடன் உரைத்தேன் அந்நிலையில் என்ன மேது சோதிக்க என்ன அந்த நிலையில் குறுகிய சொரூப அமைப்புகளாக உள்ளோம். எல்லாமே மகிழ்ச்சி அப்படி சொல்லி ஆதி என்ற மெய்ப்பொருள் தான் அருள் பேராற்றல நமக்கு நண்பர் மூலமாக. ஆனா அது அவங்க எல்லாவற்றிலும் என்ன அறிவாக இயங்கிக் கொண்டு இருப்பதே அந்த அறிவை பற்றி புரியாத ஒரு சலனமுற்ற
அவசியம் மட்டும் ஒரு கேள்வி கேட்க பிரமமா நாம அப்ப சக்தியெல்லாம் கொண்டு இந்த உலகத்தை ஊதி விடலாம்னு கேட்டாங்களாமா நண்பர். அதுக்கு உடனே அவருக்கு மகிழ்ச்சி தான் அந்த அருப்பேராற்றில் திளைத்த பிறகு அந்த அருப்பேராற்று மாறி எண்ணம் எங்க அங்க இருக்கு, ஜோதித்து பார்க்க அங்க எங்க சொற்கடந்த நிலை அல்லவா, வாதிக்க அங்க முடியுமா? அந்த பூர நிலை ஒடுங்கி விட்டால் உருவங்களாகவும் அருவங்களாகவும் இயங்கி கொண்டிருப்பது அது உணர்ந்த நிலை பிறகு அந்த எண்ணம் எப்படி வரும் அப்படின்னு மகிழ்ச்சி நமக்கு அந்த பாடல் மூலம் குறிப்பிடுறாரு. எல்லாம் தெய்வத்தோட ஒன்றி அந்த அன்பு குரலாக நமக்கு வெளிப்பட்டது தானே. மாணிக்க வாசகர் ஒண்ணாவே அவர் நானோ தவம் செய்தேன் சிவாய நம என்று பெற்றேங்கிறார் மாணிக்க வாசகர். இதெல்லாம் எவ்வளவு அவங்கெல்லாம் உணர்ந்து கொடுத்திருக்காங்க மாணிக்க வாசகர். நானோய தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாயின் அமுதமாய் சித்திக்கும் சிவபெருமா தானே வந்து எனது உள்ளம் புகுந்த அடியேற்கு அருள் செய்தார். தானே வந்து எனது உள்ளம் புகுந்த அடியேற்கு அருள் செய்தார். மூணாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தருக்கே வெறுத்திடவே அப்படின்னு என்ன இதுல சொல்ற, தேன்பாயிலும் இனிய பாலமுதம் போலும் இனிமை வைக்கும் சிவபெருமா தானே வழிய வந்து என்னுள்ள எழுந்தருளி என்னை ஆட்கொண்டார். ஆனா என்ன சொன்ன, இந்த புலால் இருந்த உடல் உயிரை வாழ்தலை கண்டிக்கிறார். இந்த புலல் உடம்பை வச்சுட்டு இந்த உயிர் வாழ்றத இந்த உடம்பு மறக்கணும், உடல் மறந்த நிலையில அந்த உயிர் உணர்வோட ஒன்றணும் சொல்றாங்க. அப்போ நமச்சிவாய என்பது தூளத்துக்காக பஞ்சாட்சரமா, அது போக வாழ்க்கை தான் கொடுப்பான். அதுதான் இவர் சொல்றாரு, நானும் தவம் செய்தே சிவாய நம என பெற்றேன். சிவாய நம என்பது சூட்சும பஞ்சாயத்தமாம், அதான் வீடு பேர் அழிப்பது அப்படிங்கிறதுல அதில் விளக்கம் கொடுத்திருக்காரு மகிழ்ச்சி. அதுக்குத்தான் தகுந்த மாதிரி தவத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்குங்கிறத இதுல நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. உரை போக்கும் குண்டலி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடு உரையும். மேலும் மறைபொருளாம் அறிவு முழுமை பெற்று மா அமைதி அனுபவிக்கும் நிலைக்களமா. இறைவனது திருநிலையை இணையும் அப்போ இன்ப துன்ப விருப்பு விழுப்பு கடந்து நிறைவு வரும். தீய வினை அகலும் வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும். பேரின்ப ஊற்றாய் மாறும். ஏன்னா குறைவாக்கு தவத்தின் மூலம், ஏன்னா முழுமையான இறைவன் இறந்து விட்டால் என்ன எல்லையில்லாத அமைதி தானே. அப்போது இன்பம் ஏது துன்பம் ஏது விருப்பு ஏது எல்லாம் கடந்து தூள உடம்பையே கடந்த நிலை. அப்ப பக்குவப்பட்டு வந்துருது. இந்த நிலை எல்லாமே இறை காட்சியாக பார்க்கும் பொழுது தீய வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் பேரின்ப ஊற்றாக இருக்கு அப்படிங்கிறார். அதான் நம்மளை கூப்பிடுறாங்க, அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி இன்ப நிலையது ஏக நிலையது அன்பு நிலையது அறிந்திடலாம் இன்றைய அன்பர்களே வாரி என்ற அருள் பேராற்று அன்பு குரல் மகிழ்ச்சி. நமது அன்பர்களை இறைவனை உணர்ந்து கொண்டேன் அறிவாய் அப்படிங்கிறது அன்பர்களை வாரி அறிவின் இருப்பிடம்னு நம்மளை கூப்பிடாது. வேறாத்தின் பாருங்க மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, அருள் பேராற்றல் என்பது இந்த பேரண்ட முழுவதையும் தாங்கி இயங்கி கொண்டு ஆதி தெய்வீக சக்தி இல்லையா. அந்த அருள் பேராற்றல்தான் உயிராகவும் அறிவாகவும் இயற்கையாக நியதியாகவும் ஒழுங்காக செயல்படுது அந்த அருட்பாடு. இப்ப மனிதன் மகிழ்ச்சி மொத்த கருத்து, மனிதன் தன் மனதை தூய்மைப்படுத்தி ஆசை சினம் கவலை அகந்தை போன்ற மன கலங்கங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார் அந்த அருள் பேராற்றலின் நுண்ணிய இயக்கத்தை தனது உள்ளத்தில் அருள் பேராற்றலின் குரலாக கேட்க முடியும். மன தூய்மை வேண்டும், வினை தூய்மை வேண்டும், மன அலட்சியுடன் நுண்ணிய நிலைக்கு வர வேண்டும். அந்த உணர்வின் வெளிப்பாடுதான் அன்பு என்பது. அப்படி உணர்ந்துடுங்க, அது அருள் பேராற்றலின் மொழி. அருள் பேராற்றலின் மொழிதான் அன்பு. மனித பிறகு என்னது உயிர்களை தன்னை போல் மதித்து கருணை செய்வதுதான். யாருக்கு அன்பும் கருணை வெளிப்படுத்துதான் மனித பிறவியின் நோக்கமே. யாருக்கும் துன்பம் இல்லாமல் வாழும்போது அவனுடைய ஒவ்வொரு சொல்லும் அன்பு பொருளாகத்தான் கேட்குங்க. அன்பு கருணையும் நிறைந்த மனம்தான் அருளை ஈர்க்கும். அருள் நிறைந்த தவ வாழ்க்கை, தவ வாழ்க்கை ஒன்றுதான் இதை நமக்குள்ள அந்த இறையாற்றலையும் அந்த அருள் பேராற்றை அன்பு பொருளையும் நம்மளால தவம் தெய்வ சவம் தவம் செய்தால் எய்த விரும்பியதை அடையலாம்
மண்ணுலகில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை அப்படின்றார். அன்புகள் செய் தவம், தவம் ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கன் மனுஷன். உறுதி நுட்பம் அதெல்லாம் நமக்குள்ள வரணும் அந்த தவத்தின் மூலமாக. அப்ப அன்பு நிறைந்த மனம் அருளை ஈர்க்கும் இல்லையா? அருள் நிறைந்த வாழ்க்கை மனிதனை தெய்வீக வாழ்க்கை உயர்த்தும். அதனால் ஒவ்வொருவரும் தமது எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றிலும் அன்பை வெளிப்படுத்த அருள் பேராற்றலோடு இணைந்து இசைந்து வாழ வேண்டும் என்பதே குருமகான் அவர்கள் உயர்ந்த வாழ்வியல் நோக்கமாக, மனவளக்கலை என்பதே நமக்கு ஒரு வாழ்வியல் நோக்கமாக நமக்கு கொடுத்திருக்காங்க. அருள் பேராற்றலின் அன்பு குரல் அது அப்படிங்கிறது நம்ம உள்ள தவம், தவத்துலதான் நம்ம மன அலைச்சூழல் ஒன்றி எவ்வளவு தூரம் அதோட இணைந்து சொல்லுவாங்க இல்லையா, 3 to 1 டெல்டா வேவ். அப்ப அந்த நிலை நம்ம மனம் அந்த பக்குவத்தை அடையணும். அதற்கு நம்ம கிட்ட இருந்த வேண்டாத பதிவுகள் நீக்கணும். ஏன்னா மன தூய்மை வினை தூய்மை இல்லாம வீட்டை அடைய விரும்பிவிட கிட்டிடாதுன்னு சொல்லுவாங்க. வினைப்பதிவை தூய்மை செய்து கொள்ள நம்ம அலைச்சூழல் குறையணும். மன அறிவாக செயல்படும் போது நம்ம எண்ணம் சொல் செயலெல்லாம் நல்ல விளைவி தரக்கூடிய நிலையில் இருக்கும். அப்ப நம்மளுடைய அருள் பேராற்றலை நம்மமும் கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் மகிழ்ச்சியோட எண்ணம். அதற்கு இவ்வளவு கவிகளாகவும் தத்துவங்களாகவும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை உணர்ந்து நாமளும் தெளிவு பெறுவோம். தெளிவு பெற்று அந்த அன்பு குரலை கேட்டு அனைவரும் இந்த உலக மக்கள் உய்யும் போட்டு கொடுத்த அந்த தத்துவத்தை நாமளும் உலக மக்களுக்கு இது சென்று சேர நம்மாலான தொன்றைற்றுவோம், தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். ஏன்னா இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இதுவரை செவிமடுத்து கேட்ட அனைத்து வேதாத்திரி அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்க வளமுடன் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளம், வாழ்க வளமுடன்மா. மிகவும் சிறப்பான சிந்தனை, அருட்பேராற்றலின் அன்பு குரல். சுவாமிஜி ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. அந்த புக்லயும் உள்ள கவிகளே நிறைய கோடிட்டு காமிச்சிங்க. திருமந்திரம், மாணிக்க வாசகர் இது, பாரதியார் பாடல்கள், மகிழ்ச்சியோட பாடல்களையும் நிறைய எடுத்து காமிச்சிங்கம்மா. ரொம்ப சிறப்புமா. எல்லாரோடையும் அன்பும் கருணையுமா இருக்கிறதுதான் அருட்பேராற்றலோட கருணைங்கிறத அருமையா ரொம்ப தெளிவா நிறைய விளக்கங்களோட எடுத்து காட்டினீங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஏன்னா மகிழ்ச்சி கொடுத்த கவிகளே அப்படியே சுரக்கமா, நானும் களஞ்சியம் அல்லவா, அந்த களஞ்சியத்துல ஒவ்வொன்றும் ஒரு பாடல் வேற ஒரு சித்தர் பாடல் எடுக்கும்போது மகிழ்ச்சி பாடல் நமக்கு நினைவு, இதுதான் மகிழ்ச்சி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா நம்மளுக்கு எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமாக அருட்பேராற்றலை நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்காங்க. நம்ம என்றென்றும் குருவுக்கு தொண்டாற்றுவோம். வாழ்க வளம். நன்றிகள் அம்மா, இதுவரைக்கும் சொன்னதுக்கு நன்றிகள் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த இணையவழி பின்புலத்திலிருந்து தொண்டாற்றும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம்